கண்ணு வைக்காதடி. சொல்லுங்க. அவங்க கொஞ்சம் அமைதியான டைப். பின்னாடி வர பாருங்க. போஸ்ட் கொடுக்குறா, வேணும்னே போஸ்ட் கொடுக்குறா. நம்பாதீங்க, இதை நம்பாதீங்க. போஸ்ட் கொடுக்காத. என் ஃபேஸ் தெரியுதுல. என்ன கிஃப்ட்? 2 கிஃப்ட். எனக்கே சர்ப்ரைஸா? உனக்கு இல்லடி, அங்கிளுக்கு சர்ப்ரைஸ். என்ன கிஃப்டா வந்து இதுல வீடியோல சொல்லாமா? சொல்லாத, அங்க போய் சொல்லு. எனக்கு தான் சர்ப்ரைஸ். எனக்கே நீ ஒண்ணுதான் சொன்ன. எனக்கு நீ ஒண்ணுதான் சொன்ன. ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். தாண்டி இன்னும் வந்து சும்மா கோசு இருக்குமா அது. எங்க அம்மா சாமந்தி பூலாம் எடுத்துட்டு போனாங்க. அது எவ்வளவு பரவாயில்ல. நீ சொல்ல வேண்டியதுன்னு ஆன்டி மம்மி நான் என்ன இதுக்கா போறேன். கேதர் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்க? ஆமா சரி, ஒருத்தராவது போடுங்க. சரி அட்லாஸ்ட் சேர்ந்துட்டோம். எங்க வந்திருக்கோம்? அப்சல்யூட் பாபிக்யூ. அந்த சைடு அப்சல்யூட் பாபிக்யூ எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் அங்கிளோட பர்த்டே ட்ரீட் இங்கே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம இப்போ இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். வாங்க என்னென்ன இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னே ஹாப்பி பர்த்டே சதீஷ் அங்கிள். இன்னைக்கு வந்து அவருக்கு பர்த்டே, அதனால் வந்து அவருக்கு முதல்ல விஷ் பண்ணிவிட்டு நம்மளும் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். போயிருக்கேன். நான் எவ்வளோ நாள் எடுத்து வந்தேன். கிரேவி எடு. வீடியோ எடுக்கலையா நீ? ஷார்ட்ஸ்க்கு சிக்கன் இருக்கு. புலாவ், ஃபிஷ் கறி, ரோப் ஜாமுன், அல்வா. ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டம் தான். ஸோ நம்ம வந்து முதல்ல சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சூப் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வெஜிடேரியனும் அவைலபிளாக இருக்குது, நான்வெஜ்ஜும் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூப் எடுத்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் போயிட்டு நம்மளுக்கு தேவையானதில் போய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இங்கே வெஜ்ஜு ஸ்டார்டர்ஸ்லேருந்து அப்புறம் டெசர்ட்லேருந்து எல்லாமே, பாபிக்யூலேருந்து எல்லாமே இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து பாதி ஐட்டம் சாப்பிடல, மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து நல்லா இருக்குன்னுவேன். ஆனால் பிரியாணிலாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றணும். பிரியாணி தயிர் சாதம் ஓவர் புளிப்பாக இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அவங்களும் வந்து சர்வ் பண்ணிகிட்டே ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது எது இருக்குதுன்னு நானும் போய் பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே சுற்றிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் அது வந்து நல்லா வந்து க்ரில் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. எல்லோரும் வந்து அவங்கவுங்க லஞ்சை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய டீமே வந்துருந்தது. பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஒரு டீமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு எல்லாருக்குமே ட்ரீட் கொடுத்துருந்தாங்க. இவனுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கார் பாருங்க, இந்த தலைக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. அப்படியே நான் சுற்றி காட்டுறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு அப்படியே எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க லைனாக. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை வந்து அங்கிள் இன்வைட் பண்ணி எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கிளுக்கு வந்து பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த சைடு எல்லாருமே பெரியவங்களாக இருப்பாங்க, இந்த சைடு எல்லாருமே சின்ன பசங்க ஃபேமிலி அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லோரும் வந்து ஜாலியாக அவங்களோட லஞ்சை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். டேபிள் பத்தாது, அதனால் வந்து பக்கத்தில் இன்னொரு டேபிளும் அதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா பிரியாணி, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு இருக்குது, சிக்கன் குழம்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சைடு அந்த மெயின் கோர்ஸுக்கு அப்புறம் சைடு ஸ்டார்டர்ஸ் இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு ஓரளவுக்கு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெசர்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இவங்களை விட என்ன கொஞ்சம்
கையில சாப்பிடுறீ வரலண்ணா ஏன்டி ஃபோக்ல எடுத்துக்கோ கேக்க இல்ல கட் ஆகாது அதுதாண்டி கட் ஆகாது ஃபோக்னு ஈஸியா கட் ஆகும் எல்லாத்தையும் வச்சுட்டேன் கண்ணு வைக்காதடி பண்ண மாட்டியா பாப்போம் பாப்போம் இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்த்டேனாலும் உங்களுக்கு வெட்டிங் டேனாலும் அவங்களே வந்து ஒரு சின்ன கேக் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு பாட்டு பாடி உங்களை வந்து செலிப்ரேட் பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி அங்கிளுக்கு வந்து அங்கே வந்து எல்லோரும் வந்து கிஃப்ட்டு ஷால்ஸு அது எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் மாமரம் கொடுத்துருந்தாங்க எல்லாம் போட்டு ஒரு கேக் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமுன்னு பார்த்து நான் அங்கே இல்லாமல் போயிட்டேன். நான் வந்து ஒரு சின்ன ஆட்டோ புக்கிங்க்காக கீழே போயிட்டேன். அதனால இங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டு வீடியோ பார்த்து நான் சொல்கிறேன். இங்கே வந்து அவங்க எல்லோரும் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு ஒரு கேக் கட்டிங் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கேக் அதாவது என்ன சொல்கிறது பர்த்டே சாங் பாடி கேக்கெல்லாம் கட் பண்ணி ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. நான் வந்து அந்த டைமில் இல்லாமல் போயிட்டேன். அதனால் ஹாப்பி பர்த்டே சதீஷ் அங்கிள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் ட்ரீட்.